சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இன்னைக்கு முதல் முறையாக ஒரு நேர்முகத்தை சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஐயா லெஸ்லி அவர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம சில கேள்விகளை கேட்டு பதில வாங்குறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நேரடியாக விஷயத்துக்கு போயிடும். வட இந்தியாவில் இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, மோடி தான் அடுத்து வரப்போறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க, எல்லா இடமும் பேசிகிட்டு இருக்கோம். வட இந்தியாவில் மோடியினுடைய ஆதரவு, மோடிக்கான ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா முழுவதும் பரவலாக மோடியினுடைய ஆதரவு இருக்கு என்றாலும், அந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்லுகின்றோம் மத்திய பிரதேசத்துக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், நீங்களாக பஞ்சாபை விட்டு விடுவோம், அது மோடிஜிக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லை. குஜராத், மகாராஷ்டிரா, இந்த அத்தனை பகுதிகளிலும் குறைந்தபட்சம் 26 எம்பி தொகுதிகளில் இருந்து மகாராஷ்டிரா அதிகபட்சமாக 48 தொகுதிகள் கொண்ட ஒரு பெரிய மாநிலம். எல்லா இடங்களிலும் இன்னும் சொல்லப்போனால் குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களில் 100க்கு 100% மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றுதான் எல்லா வட இந்திய பத்திரிகைகளும் சொல்லுகின்றன, எல்லா பிரிண்ட் மீடியாக்களும் சொல்லுகின்றன, எல்லா சேட்டலைட் சேனல்களும் சொல்லுகின்றன, எல்லா சோசியல் மீடியாக்களும் சொல்லுகிறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மக்களிடமும் இதே மனப்பான்மை தான் இருக்கிறது. இதை எப்படி நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமென்றால் யாராவது கன்னியாகுமரி கடற்கரையில் சென்று அங்கே வருகின்ற நமது சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் கொண்டு நமது மைக்கை நீட்டி, உங்கள் ஆதரவு யாருக்கு, யார் பிரதமராக வர வேண்டும், யார் வருவார், நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்வியை கேட்டால் 100% சமீபத்தில் தினமலர் பத்திரிகையிலிருந்து பிரபல அந்த பத்திரிகையாளர் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் கன்னியாகுமரி கடற்கரையில் சென்று அங்கு இருந்த அத்தனை வட இந்திய மக்களிடமும் தன் மைக்கை கொண்டு நீட்டியது பார்க்கும்போது, ஒரு நபர் கூட ராகுல் காந்தி வர வேண்டும் என்றோ, அல்லது அங்கே உள்ள அந்த வெஸ்ட் பெங்காலில் உள்ள மம்தா பானர்ஜி வர வேண்டும் என்றோ, அல்லது இப்போது ஜெயிலில் இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் வர வேண்டும் என்றோ, அல்லது லல்லு பிரசாத் யாதவினுடைய பிள்ளைகளோ, அல்லது முலாயம் சாங்கி யாதவினுடைய பிள்ளைகளோ, அகிலேஷ் யாதவ் இவர்களோ யாருடைய பெயரையும் தெரியப்படுத்தவில்லை. ஈவன் மகாராஷ்டிராவில் இருந்து வந்திருந்தவர்கள் கூட சிவசேனா கட்சிக்கு ஆதரவாக சொல்லவில்லை. அவர்கள் கூட முழுக்க மோடிஜி 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 தாமர மோடிஜி தாமர மோடிஜி என்றுதான் சொன்னார்களே ஒழிய லோட்டஸ். சரிங்க. இப்போ அந்த மேற்கு வங்காளத்துல என்னதான் இருந்தாலும் மம்தா பானர்ஜியுடைய கை தான் ஓங்கி இருக்கு. அங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா கருத்து கணிப்புகளும், அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அல்ல, பறந்துபட்டு நம்ம இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாகாணங்களில் உள்ள மக்களுடைய மனோபாவம் இந்த தேர்தல் விஷயத்தில் மிகவும் புத்திசாலிகள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மக்கள் பாமர மக்கள், சாதாரண மக்கள், அவர்களுக்கு அரசியல் தெளிவோ அறிவோ கிடையாது என்று. மாநில தேர்தலுக்கு, சட்டசபை தேர்தலுக்கு ஒரு விதமாக வாக்களிப்பார்கள், பாராளுமன்றத்திற்கு இன்னொரு விதமாக நேர் மாறுதலாக வாக்களிப்பார்கள். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா இடமும் பறந்துபட்டு பார்க்கிறோம். அதே நிலைமை தான் மேற்கு வங்காளத்தில். மிகச்சிறந்த அந்த தேர்தல் கணிக்கக்கூடியவர்கள், போல் அனாலிசிஸ், எல்லோரும் என்ன சொல்கிறதுன்னா, அந்த சொஃபாலஜிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாருமே என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னா, குறையாமல் 28 சீட்டு மேற்கு வங்கத்தில் 28 சீட்டு கண்டிப்பாக
அதுக்கு குறையாது. தாமரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் ஆதரவாக கிடைக்கும் என்றுதான் எல்லோரும் சொல்லுவதை பார்க்கிறோம். சரிங்க. இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்கள் பொதுவாக காங்கிரஸுக்கு சாதகமான மாநிலங்கள். ஆனால் கடந்த சில தேர்தல்களில் அது பாஜக பக்கம் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு மாநிலங்கள்ல எப்படி இருக்கும்? வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துட்டா திரிபுரா ஏற்கனவே பாஜக கையில் வந்துச்சு, முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் கையில் இருந்தது. அஸ்ஸாம் பாரதிய ஜனதா கட்சி கையில் வந்துட்டு. இந்த மணிப்பூர் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அங்கே அந்த போதைப் பொருட்கள் அதிகமாக விளைச்சல் நடந்துகிட்டு இருந்ததை இப்போ மோடி சர்க்கார் வந்து கொஞ்சம் போய் லேசாக சீண்ட போய் அது என்ன ஆகிவிட்டது என்றால் அதை மத ரீதியாக கொண்டு போய் பல்வேறு பிரச்சனைகளும் மோடிக்கு எதிரான சில விஷயங்களும் நடந்து விட்டது. 1-2 கலவரங்கள் இதெல்லாம் நடந்து. ஆனால் அதுவும் இன்னும் கொஞ்ச நாட்கள் எப்படி கோவா கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக இன்று மோடிஜிக்கு சாதகமாக வந்திருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அது பிரிவை பற்றிய பிரச்சனை இல்லை. புரோட்டஸ்டாண்டோ அல்லது கேத்தலிக்கோ பெந்தகோஸ்தோ எந்த கோஸ்தா இருந்தாலும் சரி, எல்லா பிரிவினர்களும் டெல்லியில் மொத்தமாக அத்தனை தலைவர்களும் சேர்ந்து மோடியை டெல்லியில் சந்தித்து அவருக்கு ஆதரவு கொடுப்பதை நம்ம சமீப காலத்தில் 1 மாதத்திற்கு முன்னால் நாம் பார்த்தோம். எப்படி கோவா கிறிஸ்தவர்கள் மாறினார்கள், எப்படி கேரளாவில் கிறிஸ்தவர்கள் எப்படி மாறியிருக்கிறார்கள், இதைப்போல் தமிழ்நாட்டிலும் மணிப்பூரிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் மோடிக்கு எதிராக இருந்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவார்கள். இந்த தேர்தலோடு அவர்களுடைய எதிர்ப்பு முழுமையாக நீக்கப்படும். ஐயா, இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்ன, நீங்கள் அடிப்படையில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறனால இந்த கேள்வி வைக்கிறேன் உங்ககிட்ட. இன்னொன்று, உங்களுக்கு உலகளவு ஞானம் அதிகமாக உங்களுக்கு உண்டு, அதனால கேட்குறேன். நம்ம இப்போ நீங்கள் கேரளாவை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு இது வருது. என்னென்னா, கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம். அங்கே வந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு அந்த கிறிஸ்தவ மக்களுடைய ஆதரவு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பல எம்பிக்களை அங்கே உருவாக்க முடியும். சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 2 எம்பி இருக்கு, சந்தேகமே வேண்டாம். திருச்சூர் பகுதியிலும் கோட்டயம் பகுதியிலும், திருவனந்தபுரம் அல்லது கோட்டயம், இந்த 3 இடத்துலையும் கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், பொதுவாக திருச்சூர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க மோடிஜிக்கு ஆதரவாக வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேறையும் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் உண்டு. கோட்டயம் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அவங்க அந்த சிரியன் பேஸ் கத்தோலிக்கர்கள், அந்த ஆமாம் சிரியன் பேஸ் பண்ண கிறிஸ்டியன்ஸ், அவங்களுடைய வழிபாடெல்லாம் அந்த கத்தோலிக்க வழிபாட்டிலிருந்து கொஞ்சம் கத்தோலிக்கர்கள் தான் இருந்தாலும் அந்த வழிபாடு முறைகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் உண்டு. அது அவர்கள் கொஞ்சம் இன்னும் கோட்டயம் பகுதியில் உள்ளவர்கள் கொஞ்சம் லேசாக ரிலக்டண்ட்டாக இருக்காங்க. இல்லை, அதுவுமே அவங்க லேசாக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க பிஷப்பு எல்லாம் பகிரங்கமாக கேரளாவில் இருந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். கேரளத்தில் இங்கே நம்ம இடங்கள்ல என்னென்னா, பிஷப்புகள் அந்த ப்ரீஸ்டுகள்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பாக இருக்காங்க. அங்கே கேரளத்தில் அப்படி இல்லை. ப்ரீஸ்டுகளும் பிஷப்புகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி மோடிஜியால் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட முடியும்ங்கிறத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அதுக்கு எதுக்கானு தெரியல. நான் நினைக்கிறேன் நிறைய இவனு பணம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொதுவாக யாருமே எந்த விஷயத்துக்கு மடங்கலைனாலும் பணத்துக்கு, பாதிரியாக இருந்தாலும் என்ன, பிஷப்பாக இருந்தால் என்ன, பணத்துக்கு மயங்காதவன் யார் இருக்கான்? நிறைய பணம் கொடுப்பானுங்களோ என்ன அளவோ தெரியல. அதனால அங்கே நிறைய பிரீஸ்டுகள் நல்லா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிஜி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு கேரளாவில் வாழ முடியும் என்கிறத நல்லா உணர்ந்துட்டாங்க. நமக்கு பாதுகாப்பு என்கிறதையும் நல்லா உணர்ந்துட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு பிஷப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த தேர்தலோட அதுவும் சரியாகும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான நம்பிக்கை.
சரிங்க. இப்போ வந்து தமிழ்நாடை பத்தி நீங்க தொட்டுட்டீங்க. அதனால நம்ம 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 மாநிலம் தமிழகம் அதை விட முடியாது. இங்கே நம்ம ஒரு தொடர்ந்து அடுத்த கேள்வி இந்த தமிழகத்தை சார்ந்து வைப்போம். தமிழகத்துல வந்து ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 6% வரைக்கும் வந்து முஸ்லிம்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கூட இருக்கும். ஒரு 7-8% இருக்கும். அப்படிங்களா? சரி. ஆமா. ஒரு 7-8% அளவுக்கு வந்து கிறிஸ்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். ரெண்டையும் சேர்த்தா தோராயமா ஒரு 15% அதிகபட்சம் ஆமா, ஆமா, ஆமா. வரலாம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. பாக்கி 85% வந்து இந்துக்கள் தான். இந்துக்கள் தான். ஆமா. நான் எதுக்கு இந்த புள்ளி விவரத்தை சொன்னேன் அப்படின்னா, இந்த 85% இந்துக்களை இழிவுபடுத்தியதான் திமுக வந்து கடந்த காலங்கள்ல ஆட்சிக்கு வந்திருக்கு. அது பகிரங்கமா தெரிஞ்சது தானே. சனாதன தர்மத்தை ஒழிப்போம், இந்து தர்மத்தை ஒழிப்போம், இதெல்லாம் வெளிப்படையாவே சொல்றாங்க. இந்து மக்கள் கருணாநிதியே என்ன சொன்னாரு? இந்துக்கள்னா திருடர்கள், இந்துக்கள்னா திருடர்கள், அதுதான் அர்த்தம். அது எங்கேயோ டிக்ஷனரியில இருக்குன்னு வேற சொன்னாரு. அவரு அகராதியில இருக்கு. அவருக்கு லாங்குவேஜ்ல சொல்ல போனா அகராதி பிடிச்ச ஆளு, அகராதியில இருக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்துக்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப சிக்கலான கேள்வி கேக்குறீங்க. அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்து அரசியலுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அதன் மாநில தலைவராக ஏற்படுத்தப்படும் வரை இந்துக்கள் மத்தியில் எந்த இடத்துலையும் எந்த விழிப்புணர்வும் வரலன்னு தான் சொல்லுவேன். சரி. ஒரு சம்பவம் திருவாரூர்லையா ஏதோ அந்த தேர் தெருவில் ஒரு தெருவுடைய பெயரை கருணாநிதிக்கு வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருவாரூர் ஒரு சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சை வந்த உடனே அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆளுங்கட்சியில முதல் மந்திரியாட்டு கருணாநிதிக்கு மகன் இருக்கான். முழுக்க கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கான். மொத்த அதிகார பலமும் கையில் இருக்கு. ஒரு பேரை மாத்துறதெல்லாம் ஒரு பெரிய பேரை மாத்துறதோ அல்லது பேரை புதுசாக வைக்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது சாதாரண சின்ன விஷயம் அவங்களுக்கு. ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும், அதுவும் திமுக காரர்களை பொறுத்த மட்டும் எந்த இதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி அடிப்பாங்க ஆளுங்கட்சியில் இருந்தாங்கன்னா. அந்த நேரத்தில் அந்த பேரை மாற்றணும்னு சொன்ன உடனே முதல்ல அந்த இஷ்யூவை ரொம்ப பெரிய விஷயம். அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம போராட போகிறோம், இதில் வெற்றி பெற முடியுமா முடியாதாங்கிறத அவர் எப்படி எந்த அளவில் யோசித்து எடுத்தார், அவருடைய இன்டெலிஜென்ஸ் அதில் எப்படி செயல்பட்டு என்பதை ஏற்கனவே இந்து மக்களை பற்றி நல்லா தெரியும். இந்து மக்கள் எந்த விஷயத்துக்கும் ஒன்று சேர மாட்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலையிலும் அந்த புண்ணியவான் அந்த மகான் அண்ணாமலை IPS அவர்கள் தைரியமா துணிஞ்சு அந்த விஷயத்தை கையில் எடுத்தார். அதாவது ரத வீதிக்கு கருணாநிதி பேரை வைக்க விட மாட்டோம்னு சொல்லி இந்து விரோதி கருணாநிதி அந்த மகான் அந்த சிங்கம் அந்த விஷயத்த எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி எடுக்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயத்த கையில் எடுக்கிறாரு. அந்த அதுக்கு முன்னாடி கையில் எடுத்த விஷயம் அந்த BGR எனர்ஜி விஷயம். யாருமே பேசவே, எல்லா கட்சிக்காரனும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பயப்படுறாங்களே அவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு. எப்படி அண்ணாமலை எவ்வளோ தைரியமாக எடுக்கிறாருன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து அந்த விஷயத்தை எடுத்தாரு. மிகப்பெரிய அளவில் ஆதரவு மட்டுமல்ல, இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை என் மக்கள் யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கருணாநிதியின் ஊரிலேயே போய் இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கி அதை வெற்றியாக செய்தும் காட்டினார். அதுதான் அண்ணாமலை. அதனால அண்ணாமலைக்கு பிறகு, அதுவும் என் மக்கள் யாத்திரைக்கு பிறகு அந்த எழுச்சி இன்னும் ஒருபடி மேலே போய் இரண்டாவது சம்பவம் சென்னிமலையில் நடந்த அந்த போராட்டமும் இந்த திருவாரூரில் அண்ணாமலை வெற்றியாக நடத்தி காட்டிய பிறகுதான் அங்கே மக்கள் அவ்வளவு இந்து என்ற உணர்வு பூர்வமாக அங்கே மக்கள் கூடினார். கண்டிப்பா. ஆமா, இது நம்ம நடக்கின்ற சம்பவங்களை நாம்
சரியாக பார்க்க தெரிய வேண்டும். சும்மா ஏதோ ஒன்று பார்த்தா நம்ம இதில் இருக்குது. ஆனால் முழுமையாக எழுச்சி வந்துட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதுக்கு காரணம் இந்துக்கள் மத்தியில் இன்னும் நிறைய பயம் எடுத்தைக்கெல்லாம் பயம், எடுத்தைக்கெல்லாம் எதுக்கு வேணாலும் பயம். திமுக நீ நினச்சிட்டாலே பயப்படுறான். திமுக காரனை பற்றி நினைச்சாலே இந்துக்கள் பயப்படுறாங்க. இப்போ அந்த பயம் வந்து அண்ணாமலை வரவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு வருது. சரி, இப்போ வந்து இந்து விரோதி அப்படின்னு எடுக்கும்போது முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து திருமாவளவன் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் ஏற்கனவே போன 2019 பாராளுமன்ற தேர்தலில் தத்தக்கா புத்தக்கான்னு ஏதோ ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் எப்படியோ சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றார். மறுபடியும் இவர் அங்கே நிற்கிறார். அது வெற்றி பெற்றதுக்கு பிறகு கூட, அவர் எம்பி ஆன பிறகு கூட தொடர்ந்து அதை இந்து மக்களை இழிவுபடுத்துறதுல தெளிவாக இருந்தார். இந்து பெண்கள் வந்து பிறப்பாலே பரத்தைகள், விபச்சாரிகள் அப்படின்னே சொன்னார். அதே மாதிரி இந்து கோயில்கள்ல, அதாவது கம்பாரிசன் வேற சொல்லிவிட்டார். சர்ச்சுக்கு போனா இப்படி இருக்கும், மசூதி இப்படி இருக்கும். ஆனா இந்து கோயில்னா ஆபாச பொம்மை, அங்க இருக்க சாமிகள் எல்லாம் பொம்மைகள்னு சொல்லிவிட்டார். இது வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மோகன் சி லாசரஸுக்கு கூட பிறந்திருக்க வேண்டியது அவருதான். கோயில்ல சாத்தாங்குளம் கூடாரம், கும்பகோணம் முழுவதும் சாத்தானின் கூடாரமா இருக்குன்னு. அத மாதிரி அவர் கூட பிறந்திருக்க வேண்டியவர். இப்ப என்னன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு நினைக்கும் போதே சிரிப்பு வந்துருது. இங்க சிதம்பரம் தொகுதியில் என்ன கழுவி ஊத்துறாங்க. நான் ஆக்சுவலா என்ன நினைச்சிருந்தேன்னா, அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே நான் நினச்சிருந்ததை நான் சொல்கிறேனே, டிஎம்கே ஒருவேளை ஒரு 10-15 சீட்டில் ஜெயிச்சு வரேன்னா, அவன் 40-40-40ன்னாங்க. எனக்கு அந்த 40-40 நம்பிக்கை இல்லை. ஒரு 10-15 சீட்டில் ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சு வரதா இருந்தால், முழுக்க திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் டாமினேட்டடாக இருக்காங்களோ அங்கெல்லாம் டிஎம்கே ஜெயிச்சு வரும் அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்ணேன். இப்போ சிதம்பரத்தில் அது விடுதலை சிறுத்தைகள் மற்ற எல்லாரையும் எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம திருமாவளவன் அதன் தலைவரை கழுவி மக்கள் ஊத்துறதையும் நான் பார்க்குறோம்ல. நம்ம ஒவ்வொரு இடமும் ஜனங்கள் அந்த கார்த்தியாயினி நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர், அந்த அம்மாவுக்கு இருக்க செல்வாக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. எப்படி அந்த லேடிக்கு நான் நினைச்சேன், பெண்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து என்னைக்குமே நம்ம மக்கள் வந்து ஆதரவாக தான் நிற்பாங்க. மக்கள் அந்த அளவுக்கு பெண்மையை போற்றுகின்ற மக்கள். அந்த விதத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும், இவ்வளவு கார்த்தியாயினிக்கு ஆதரவும் இவ்வளவு திருமாவளவனுக்கு எதிர்ப்பும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவன் ஒரு காமெடியன் மாதிரி இப்போது எல்லாரும் மக்களே, அவன் ஒரு இந்து விரோதிங்கிறத விட ஜஸ்ட் ஒரு காமெடியன் ஆக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உயர்த்தி காட்ட போகிறேன், மாவீரன் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி ஒரு தலைவராக வந்தவரை அந்த மக்கள் சரியாக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள். ஜஸ்ட் ஒரு காமெடியனை விட கீழே அப்படி கழுவி ஊத்துறாங்க ஒவ்வொருத்தரும். சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா, இப்போ வந்து இந்த தேர்தல் முடிவு, அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் போது தமிழகத்தில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குற ஆளு திருமாவளவனாக இருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேபி இருக்கலாம். ஏன்னா நான் எதுக்கு அதுக்கு மேபின்னு சொல்கிறேன்னா, முதல்ல அண்ணாமலையை எதிர்த்து நிற்கிற ஆள் தான் அதிகம் ஓட்டில் தோப்பாரு. ஓ, சரி சரி சரி, சரியா? அண்ணாமலைக்கு பிறகு ரெண்டாவது இங்க அண்ணாமலைகிட்ட தோக்குறவங்களுக்கு பிறகு ரெண்டாவது இடத்தை பிடிப்பாரு இவரு. முதல்ல ரெண்டாவது இடம் அண்ணாமலை தான் எப்பவுமே மலையா உயர்ந்து நிற்கும். ஆமா, அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறதுல ரெண்டாவது இடத்துல. முதல்ல மலை தான். மலைய யார் மோதினாலும் சரி, அவங்க மோதுறவங்களுக்கு மண்டை தான் உடைமையை ஒழிய ஒன்னும் யாரும் பண்ண முடியாது. என்ன கஜகால வித்தைகள் போய் வைங்க, தலை கீழே போய் தண்ணி குடிங்க, கோடியா கொண்டு அள்ளி கொட்டுங்க. இந்த தடவை பட்டியல அடைக்க முடியாது. கண்டிப்பா தொலைச்சுடுவாரு, தோலை உரிச்சு விடுவாரு. எவனாவது பட்டியல மக்களை கொண்டு அடைச்சா தோலை உரிச்சு தொங்க விட்டு விடுவாரு. பட்டியல அடைச்சவர் இப்போ அங்க புழல்ல கிடக்காரு. அவர் கொண்டு ஜெயில அடைச்சு விட்டாங்க.
சரிங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம கன்னியாகுமரி தொகுதிக்கே போவோம். ரைட். ஓகே ஓகே ஓகே. காஷ்மீர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு எல்லா இதுவும் நம்ம தொகுதி நம்ம தொகுதி போவோம். நம்ம ஐயா அங்க வந்து காமராஜர். அங்க வந்து அதாவது 2014 வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்றார். ஆமா, ஏற்கனவே வாஜ்பாய் பீரியட்ல இருந்தாரு. இருக்கும்போது தான் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவர் தான் கொண்டு வந்தாரு. முதல்ல அவர் தொகுதி நிதியில இருந்து 2 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு allot 2 crore rupees ஃபார் த மெடிக்கல் காலேஜ் அந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்காக. ஆமா. ஆமா, அந்த கட்டுமானத்துக்காக அனுமதி வாங்கிட்டு வந்து தான் அவர் தான் பண்ணாரு. நம்ம அந்த கட்டுமானத்துக்காக அந்த தொகுதி நிதியையும் 2 கோடி ரூபாயை ஒதுக்கினார். பண்ணாரு. சரி, அதுக்கு பிறகு 2014 அவர் வந்து வெற்றி பெற்ற பிறகு பல்வேறு இதெல்லாம் பண்ணாரு. நிறைய செய்தாரு. எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள், எல்லாமே பொதுவா எல்லா மக்களுக்குமான வளர்ச்சி திட்டம், மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களா கொண்டு வந்தாரு. கொஞ்சம் அந்த என்ன அவரு ஒரு விளம்பர பண்ண தெரியாத நபர். கரெக்டா சொன்னீங்க. விளம்பர ஆசை இல்லாத மனிதர். ஆசை மட்டும் இல்ல, பண்ணவும் தெரியாது அவர். இல்லைன்னா அந்த 5 வருஷத்துலயும் அவர் செய்த சாதனைகளை அவர் சரியா விளம்பரப்படுத்தல. கட்சிக்காரங்களும் அதுல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. சரி, எப்படியோ ஒண்ணு கடந்ததை பற்றி நம்ம இப்ப பேசிக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, அவரை பத்தி பேசுறதுனால நம்ம சொல்றோம். என்னன்னா 2004 பாஜகவினுடைய ஆட்சி நிறைவு பெற்றது. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்க நாற்கரை சாலையை வாஜ்பாய் பீரியட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம மாவட்டத்துல அந்த கொட்டாரத்துல வந்து நின்று போச்சு. நரிக்குளத்துல வந்து துண்டு விழுந்து போச்சு. நரிக்குளத்துக்கு அந்த பக்கம் உள்ளதையும் போட்டாங்க, இந்த பக்கமும் போட்டாங்க. நரிக்குளம் துண்டு விழுந்து போச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் இருந்துச்சு. 10 ஆண்டுகள்ல பெல்லார்மின் அவர் வந்து ஒரு எம்பியா இருந்திருக்காரு 5 வருஷம். அதுக்கு பிறகு இவங்க கெலன் டேவிட்சன் 5 வருஷம் எம்பியா இருந்திருக்காங்க 2014 வரை. அவங்களால அதை எதுவுமே பண்ண பண்ணல. அது ஏன்னு நமக்கு தெரியல. ஆனா அது பிறகு மறுபடியும் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்த பிறகுதான் 2014 பிறகு 19 தான் அது ஓபன் ஆச்சு. உடனே அதுக்கு வந்து கோர்ட் கேஸ்ல இருந்த இடம், நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணி இவர் ஒரு பாலம் போட்டு நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வந்து அவர் அந்த பாலம் கொண்டு வந்து இப்ப நான் தங்க நாற்கரை சாலையை முழுமைப்படுத்தி விட்டது அவர் தான் பண்ணாரு. அதே மாதிரி வந்து இரட்டை ரயில் மதுரையிலிருந்து களியக்காவளை வரைக்கும், களியக்காவளையில திருவனந்தபுரம் வரைக்கும் இரட்டை ரயில் பாதையை கொண்டு வந்தாரு. அதுக்கு மாநில அரசு அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்க மாநில அரசினுடைய பங்களிப்பு பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் களியக்காவளை வரைக்கும் மத்திய அரசு நிதியிலேயே கொண்டு வந்தாரு. சரி, களியக்காவளையில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கொண்டு போகணும்னு பார்க்கும்போது அங்க பிரணாய் விஜயனுக்கு இந்த கதை தெரிஞ்சாலும் அவரு சொல்லி ஏன்டே காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன். இதுக்கும் போய் பழையபடி போய் இவரே மல்லு கேட்டு மத்திய அரசு கெஞ்சி பூத்தாடி எல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணாரு. இப்ப என்ன கேள்வி என்னன்னா, 4 வழி பாதையை இவர் கொண்டு வந்தார். ரோடு 4 ways கொண்டு வந்தார். அது அறக்க பறக்க வேலை எல்லாம் நடந்துச்சு. நடக்கும்போது இவர் எம்பி பதவியில இருந்து அதுக்கு பிறகு இவர் தோல்வி அடைஞ்சிட்டார் 2019. ஆனா அந்த 4 வழி பாதை இன்னைக்கு வரைக்கும் திருவனந்தபுரம் வரைக்கும் நம்ம களியக்காவளை வரைக்கும் போய் சேராமையே நின்றுட்டு இருக்கு. இடையில தூங்கிக்கிட்டே கிடையாது. இவங்க வந்து அது பிறகு வசந்தகுமார் வந்தாரு. அப்புறம் அவரு மரணமாயி அவருக்கு பையன் வந்தாரு. இது வரைக்கும் நம்ம மற்ற இந்த ரோடு எல்லாம் பார்வதிபுரம் பாலம் என்ன பார்த்தாண்ட, அதாவது வசந்தன்கோ ரொம்பவும் புத்திசாலி வியாபாரி. கண்டிப்பா. யாரு? அண்ணாச்சி வசந்தகுமார், காலம் சென்ற வசந்தகுமார் அண்ணாச்சி வந்து மிக 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 கைதேர்ந்த வியாபாரி. முதல்ல பிஜேபியில் சேம் இது சம்மந்தமான அதில் தான் பிஜேபியில் தான் ஒர்க் பண்ணார். அப்புறம் அதில் உள்ள அந்த தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவரும் தனியாக வந்து முதல்ல சைதாப்பேட்டையில் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கரை கண்டவர்கள். அப்போது அவங்க சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்னா, வசந்தன் அவருக்கு பையன் தானே விஜய் வசந்த், அவங்க சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ உங்கள் ரோடு களியக்காவளைக்கு போச்சா அல்லது திருவனந்தபுரத்துக்கு போச்சா அப்படிங்கிறது இல்லை. அவங்க சிந்தனையில் என்ன இருக்கும்னா, என்னுடைய வசந்தன் கோவின் டிவி கடை, வாஷிங் மிஷின் கடை, ஏசி கடை, என்னுடைய கிளைகள் ஒன்றை களியக்காவளையில் திறக்கலாமா, திருவனந்தபுரத்தில் திறக்கலாமா, அந்த ஹைவே போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் அந்த கிளைகளை திறக்க முடியுமா, அதில் தான் அவருடைய கவனம் இருக்கும். கண்டிப்பாக இது பேசிக். அது அவருடைய தொழில் அவர் செய்கிறாரு. அந்த தொழிலை பாதுகாத்துக்க வேண்டி அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு வேணும். தொழிலில் மேலும்
அந்த தொழிலை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அரசியலுக்கு வர்றார். இல்லைன்னா அவர் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா உடனே மகன் வாரிசு அரசியலுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லையே. அரசுக்கு வந்திருக்க காரணமே முழுக்க முழுக்க அந்த தொழிலை வளர்க்கவும் அந்த தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு. கரெக்ட். இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் அந்த நேரத்தில் அவரை தேர்ந்தெடுத்ததில் நான் தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா இடைத்தேர்தலில் அவர் அண்ணாச்சி வசந்தகுமார் இறந்தது வந்து கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டு, அது ஒரு கொடூரமான நிகழ்வு. எல்லோருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் வர வேண்டும், வந்ததும் சரி. அதற்கு பிறகு விஜய் வசந்த எம்பி ஆக்குனதும் நான் நம்ம மக்களை குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த தேர்தலில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் வந்து மிகவும் அறிவார்ந்த மக்கள். நம்மை போல இல்லை, எல்லாருமே மாஸ்டர் டிகிரி, மேக்சிமம் மாஸ்டர் டிகிரியும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் அதில் படிச்சிருந்தா கூட வெறும் பிஏ இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எம்ஏ படித்தாங்கன்னா எம்ஏயோட நிற்க மாட்டாங்க. எம்ஃபில், பிஹெச்டி, மேக்சிமம் வீட்டுக்கு 2 பட்டதாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான். இனி இன்னும் ஒன்று, நாட்டின் மற்ற பகுதி மக்களை விட கல்வி அறிவு ஹைலி குவாலிஃபைடு. 2வது அந்த புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயுமே ரொம்ப தேர்ந்த மக்கள், ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் சரி, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனுடைய அப்ரோச் வந்து வித்தியாசமாக இருக்கும். பாம்பே போயிருக்கோம், அரபு நாடுகளுக்கு போயிருக்கோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வந்திருக்கோம் இல்லையா. நிறைய இடங்களில் பார்க்குறோம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனுடைய செயல்பாடு, அவனுடைய அறிவு கூர்மையும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்களை விட. அது அந்த மண்ணுக்குரிய ஒரு இது. அப்படி இருந்த பிறகும் ஏன் வசந்தகுமாரா பொன்னாரை எதிர்த்து நிற்கும் போது நம்ம மக்கள் வந்து கோட்டையிட்டாங்கங்கிறது எனக்கு புரிய முடியாத புதிர். இருக்கட்டுமே, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்துட்டு போட்டோம், கிறிஸ்தவர்களுக்கும் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்துருக்கான் இல்லையா ஆண்டவன். அப்போ இந்த மக்கள் இவ்வளவு அறிவுபூர்வமான மக்கள், இவ்வளவு கல்வி அறிவு பெற்ற மக்கள், இந்த மக்கள் 2 கேண்டிடேட் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ பட்டணம் அமைக்கிட்டு போது 5 வருஷத்துக்கு திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லாம் தெரிஞ்ச மக்கள் தான் வசந்தகுமாரை அந்த நேரத்தில் ஜெயிக்க வச்சாங்க. இவங்களுக்கு வசந்தகுமார் அவர் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் அத்தொழிலை பாதுகாப்பதற்குமாகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பதை, இந்த தொகுதியில் வந்து நிற்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளும் தன்மை நமது மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த தேர்தலில் நிச்சயமாக மக்கள் நம்ம சொல்கிற அந்த பாயிண்ட்டை யோசிப்பாங்கங்கிறது. உங்களுக்கு வசந்தன் கோவின் ஒரு 3-4 கிளைகள் அதிகம் திறக்கப்பட வேண்டுமா, அல்லது மாவட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் கன்னியாகுமரி அதன் அருகில் எங்கேயாவது சுற்றியுள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஃப்ளைட்டில் ட்ரிவாண்ட்ரம் போய் பயணிக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. பிளைனில் பயணிக்கிற மக்கள் 3 லட்சம் மக்கள். அதிலும் மாதந்தோறும் பயணிப்பவர்கள் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல் இருக்கிறாங்க. அந்த அரபு நாடுகள், எல்லா நாடுகளிலும், துபாய், அபுதாபி, மஸ்கட், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அந்த ஒரு 7-8 அரபு நாடு, அந்த ஆயில் கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த கண்ட்ரிகள் எல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஆயில் ஃபீல்டில் வேலை செய்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஆப்ரேட்டர்ஸு, அதில் உள்ள என்ஜினியர்ஸு, இவங்க எல்லாம் ஒரு மாதம் கடலுக்குள்ளே வேலை பார்ப்பாங்க. ஆயில் ஃபீல்டில் ஒரு மாதம் ஊருக்கு வந்துடுவாங்க. 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க நம்ம ஏரியாவில் மட்டும். குறிப்பாக எங்கள் ஊரில் இருந்து மட்டும் அங்கே 1500 பேர், அளவு புப்புறத்தில் இருந்து மட்டும் 1500 பேர் அந்த ஆயில் ஃபீல்டில் மாதம் ஒரு தடவை போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு மாதம் லீவு, 28 நாள் அங்கே, 28 நாள் வீட்டில். அதே மாதிரி பக்கத்தில் மாடம்பல தர்மம், ராஜேஷ்ணாபுரம், அந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் நம்ம அதிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான், காவல் கிணறு, வடக்கங்குளம். ரொம்ப டென்சிட்டி. ஒவ்வொரு ஊரில் இருந்தும் 1500, 2000 பேர் ஒவ்வொரு ஊர்லையும். வடக்கங்குளத்துலலாம் ஒரு 3000, 4000 பேர் அந்த மாதிரி ஆயில் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. காவல் கிணத்துல இருந்து அது மாதிரி. அப்போது குறையாமல் ஒரு 50,000 மக்கள் மாதம் ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம மக்கள் சிந்திக்கணும். குறைந்தபட்சம் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு சுற்றிட்டு வர்றாங்க இல்லையா, இந்த மக்களாவது சிந்திக்கணும். நமக்கு ஏர்போர்ட் வேணுமா, வசந்தன் கோவின் வாஷிங் மிஷின் கடை வேணுமா?
ரெண்டாவது, எல்லாம் படித்த இளைஞர்கள் பெரும்பாலும் அந்த இப்போ கொஞ்சம் அந்த கல்வித்துறை, அதாவது டீச்சிங் லைனில் ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் அந்த என்ஜினியரிங் ஃபீல்டு தாக்கம் அதிகம், அதில் பல்வேறு இந்த ஐடி ஃபீல்டுடைய தாக்கம் அதிகம் இருந்ததுனால மாவட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு வீடு 2 என்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் நம்ம மாவட்டத்தில் குறையாம, என்னுடைய ஒரு அனுமானத்தின்படி குறையாம 2 லட்சம் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க நம்ம மாவட்டத்தில். இப்போ பொன்னார் வந்தாருன்னா, மத்திய அமைச்சராக இருந்தாருன்னா உடனே ஒரு ஐடி பார்க் கொண்டு வந்துருவாரு. நீங்கள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் பாம்பேக்கும் பூனாக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே சம்பளம் அங்கே கிடைக்கக்கூடிய அதே 50,000 60,000 1 லட்சம் சம்பளம் நம்ம மாவட்டத்திலே ஒரு அழகான ஐடி பார்க்கை கொண்டு வந்து அதே கம்பெனிகள் எல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு மந்திரி வேணும், அதுக்கு இனிஷியேட் எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரி இருக்கும். விஜயவசந்த் போய் அங்கே என்ன பண்ணுவார்? என்ன பண்ண முடியும் அவரால்? அப்போ இது மாதிரி எல்லாம் பல்வேறு விதமாக கொஞ்சம் ஆழமாக நம்ம மக்கள் தங்கள் அறிவை உபயோகித்து, இந்த தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, இதை விட்டா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி வேற டெவலப்மெண்ட் ஒர்க்கு, மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கு. மத்திய அரசுல இருந்து எவ்வளவோ நலத்திட்டங்கள், குறிப்பாக இந்த வீடு கட்டும் திட்டம், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குற திட்டம், இந்த அந்த கேஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது ஏழைகளுக்கு, இந்த இது முத்ரா லோன் திட்டம், இந்த 4 ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டங்களால் பயனடையாதவர்கள் இன்னும் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா, எல்லாம் அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. அடுத்தால அவர் வந்த உடனே, ஜெயிச்சு வந்த உடனே எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி, எந்தெந்த ஊரில் எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு, எத்தனை பேருக்கு வீடு கொஞ்சம் மனம் இருக்கும், அதெல்லாம் தேடி பிடிச்சி செய்வதற்கும், மக்கள் நல திட்டங்களை பெறுவதற்கும் அவர் வந்தால் தான் சரியாகும். இல்லை இந்த தடவையும் மக்கள் எங்களுக்கு வசந்தன்கோ போதும், எங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறது நம்ம மக்கள் கையில். சரிங்க. இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகாதவர், அவருக்கு வந்து வேற எந்த கமிட்மெண்ட்டோ இல்லைன்னா எந்த தொழிலோ எந்த வியாபாரமோ எதுவுமே கிடையாது. இல்லை, அவரால் 24 மணி நேரமும் அந்த உழைக்க முடியும், மக்களுக்கு ஒரு உடல்நிலை எவ்வளவு ஒத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு அவரால் ஓட முடியும், ஒரு நிலவரம். அதனால அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து எந்த வகையிலும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. தொடர்ந்து அவர் நல்லதுதான் செய்ய முடியும். நிறைய அந்த இப்போ கூட 4 வழி பாதை, 4 வழி ரோடு வந்து இடையில நிக்குது. அங்க வந்து பலர்கிட்ட கருத்து மார்த்தாண்டம் பகுதியில் உள்ளவங்க எல்லாம் கேட்கும்போது, அந்த மனுஷன் வந்தா பழையபடி இந்த ரோட்டை போட்டு முடிப்பாருப்பா, அவர் வந்ததுனாலதான் மார்த்தாண்டம் பாலத்தை போட முடிஞ்சது, அவர் பாலம் போட்டனாலதான் நாங்க வந்து இப்போ அந்த இதை நான் பயன்படுத்திட்டு இருக்க முடியுது. அது மாதிரி அவர் வந்தாருன்னா இதெல்லாம் செய்வாரு, ஆனா மற்றவங்க வந்தாருன்னா செய்ய மாட்டாங்க, நாங்க போன தடவை தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்றாங்க. இல்ல, மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி முத தடவை அவரை தோக்கடிச்ச உடனே மக்கள் மத்தியில் அந்த கில்ட்டி கான்சைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அத குற்ற உணர்வு அப்ப இருக்குங்கிற உணர்வு முதல்ல மக்களுக்கு லேசா வந்துடுச்சு. ஈவன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட, ஐயோ நல்ல மனுஷமல்ல, அவரை என்னதான் இருந்தாலும் தோக்கடிச்சிட்டோமே மாதிரி, சரி என்ன செய்யுது, நம்ம சர்ச்சில் சொல்கிறாங்க, சரி சர்ச்சுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் அந்த குற்ற உணர்வை அவங்க அந்த அது என்ன சொல்கிறது சமாளிப்பா, அது சப்பக்கட்டு கட்டுறது, அப்படி சப்பக்கட்டு கட்டி அதை சமாதானம் ஆகுனாங்க. அந்த தடவை நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் கண்டிப்பாக நான் மக்கள் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. அதுக்காக வேண்டி வெளியே ஆனால் அவருக்கு தான் போடுவேன் எல்லாம் வெளியே ரொம்ப சொல்ல மாட்டாங்க, சைலண்டாக போய் செய்வாங்க. அப்படி கண்டிப்பாக ஒரு நன்றி கடனை செலுத்துவாங்கன்னு சொல்றீங்க. சரிங்க, என்ன நடக்க போகுதுங்க நம்ம பொறுத்து. மிக்க நன்றிங்க, நன்றி, வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம்
இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்திருக்காங்க, நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருப்பேன். பல்வேறு திட்டங்கள் இதை வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம். 368 பக்கங்கள், ரூ. 350. தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ரூ. 50, அது கொரியர் செலவு. மற்ற மாநிலங்களுக்கு வந்து ரூ. 100 கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு, அதாவது 9092345641, இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன். இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பண்ணலாம். இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 11வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், அன்று லூர்தம்மாள் சைமன், இன்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு. லூர்தம்மாள் சைமன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து காமராஜருடைய 2வது முதலமைச்சராக 2 தடவை இருந்தாங்க. 2வது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர், ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையை வச்சு தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு தனித்துறையை கொண்டு வந்துட்டார். தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறையே இருக்குது. பல்வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன். இதை பேர் ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க. மோடிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவங்க கொடுங்க. இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படும். 10 பேர் பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க, இல்லை பாஜகவில் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா குறிப்பெடுத்து பேசுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் செய்யுங்க. இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 5 புக்கோ 4 புக்கோ 10 புக்கோ 50 புக்கோ 20 புக்கோ எவ்வளவு வேணாலும், இல்லை நீங்களே அடிச்சு கொடுக்கனாலும் தாராளமாக கொடுங்க. இதை சொல்லிட்டு கொடுங்க. நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 காப்பி போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா தாராளமாக, உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பாக இதை செய்யணும். தேர்தல் மைண்டில் வச்சு கண்டிப்பாக இதை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்.